ஷேய் பிரம்மா நீதிமான் கணக்கு உலக நாட்டு கொடுக்காரு, தாய் இந்தியா நாடு தமிழ்நாட்டிலையும் கணக்கு கொடுக்காரு. எல்லாம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, எல்லாம் கோர்ட்டில் கேட்டுக்கோ. நீதிபதி சர்ச்சி கோர்ட்டார் ஆணு பெண்ணு வழக்கறிஞர் கேட்டுக்கோ. இங்கே கடவுள் ஒத்தையில் உட்காந்து கணக்கு போட்டு நடத்துதோம். நாங்கள் எல்லா உலக நாடே நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீதிமன்ற கோர்ட்டில் நீங்கள் நடத்தவும் கூடாது, நடக்கவும் கூடாது. ஏன்னா தப்பு செஞ்சு வச்சு எல்லா நீதிமன்றத்தை கண்ணை மறைச்சி வெளியில் விளையாடுதான். அதுக்கு தான் பிடிக்காரு. கடவுள் ஒத்தையில் உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு பாப்பமா அப்படிங்கிற எண்ணத்துலேயே நீங்கள் இருக்காதீங்க. நீதிமன்ற கோர்ட்டில் அவர் எந்த பாயிண்டில் என்ன எப்படி அடிக்கணும், எந்த பாயிண்டில் எப்படி திருப்பணும், எந்த பாயிண்டில் எப்படி அடிக்கணும் அவருக்கு தான் தெரியும். ஏன்னா கைலாசத்தில் கணக்கு ஏற்றின கணக்கு இன்னும் எனக்கு கணக்குன்னு ஓடக்கூடாது அப்படிங்காரு. கணக்கு அந்த கேள்வி ஏன்ட்ட வந்து கேளு அப்படிங்காரு. இப்போ நீதிபதி தான் கேட்கணுங்கார், கோர்ட்டார் வந்து என்கிட்ட கேட்கணுங்கார். நான் அந்த கணக்கை சொல்லுவேன் அப்படிங்கார். நான் தான் சொல்லுவேன், முதல் கணக்கு இதுதான் சொல்லுவேன். ஏன் தப்பு பண்ணி வச்சுருக்கான், ஏன் தப்புக்கு செய்தான், எதுக்கு என்ன காரணம், என்ன அர்த்தம் அப்படிங்கிற கேள்வி கேட்பார். இப்போ நாங்குவழிச்சாலை ரோடு இப்போ டெல்லி வரைக்கும் பிடிக்காரு, அது இங்கே உள்ளே ஏற்றிட்டார்ல, என்ன காரணம், டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் கணக்கு இதில் ஏற்றின கணக்கு அவன் கவர்மெண்ட்டு மத்திய அரசு கவர்மெண்ட்டு நியமித்த கணக்கு இங்கே இடத்துல பிடிங்கிட்டார். இடம் 8 சென்ட் போதா, 8 சென்ட்டில் டெல்லி வரைக்கும் பிடிச்சிட்டாரா, உட்கார்ந்த இடத்துல உலக நாடே பிடிப்பார், தாய் இந்தியா நாடு முழுவதும் பிடிப்பார், தமிழ்நாட்டிலையும் பிடிப்பார். புரியுதா? அதுக்கு தான் இந்த 8 சென்ட் கணக்கில் கவர்மெண்ட்டு கரெக்டாக கேட்ச் நீதிமன்றமாக உட்காந்துருக்கார். நீதி நியாயம் தர்மத்தை அழித்து வச்சுருக்கான். தர்மத்தை பூரா விவசாயத்தை பூரா ரோடாக போட்டு பாலாக்கு தான் பேப்பரை விட்டு. அதுக்கு தான் நீதிமன்ற கோர்ட்டில் கொடுக்காரு. என்ன காரணம், இந்த ரோடை போடுத இந்த ரோடுக்கு பெரிய பிரச்சனை வரும், முற்றுப்புள்ளி எடுப்பார், இது இராணுவத்தை கொடுப்பார். அங்கேருந்து மதுரையிலேருந்து இங்கே வர்ற நாங்குவழிச்சாலை எங்கே வரைக்கும் நீட்டி போட்டிருக்கானோ அத்தனையும் பூரா பூமி விவசாயத்தை அழிச்சே கொண்டு வந்து போட்டிருக்கான். அத்தனையும் அள்ளி தூக்குவார். எல்லாம் டெண்டர் எடுத்தவன், இன்ஜினியர் போட்டவன், எம்எல்ஏ கமிஷன் வாங்கினது, மந்திரி கமிஷன் வாங்குறது, முதலமைச்சர் வாங்குறது, கமிஷன் எல்லா கழுதையிலே தூக்கி கணக்கு ஏற்றிடுவார். அதுக்கு தான் நாங்குவழிச்சாலை 8 சென்ட் நீதிமன்ற கோர்ட்டு வழக்கு ஆடுது. வழக்கு எதுக்கு ஆடுது, பத்திரம் எதுக்கு போடுதான். அப்போ எவ்வளோ பெரிய விளையாட்டு விளையாடுதான், சாதாரண ஒரு விளையாட்டு விளையாடுதான். பத்திரம் போடுதான், தாசில்தார் கையெழுத்து போடுதான், இட அளப்புத்துறை என்னடா சட்டப்படி வச்சுருக்கேடா, கொண்ட விளக்கம் ஒரு செருப்பை கொண்டு அடிப்பார். ஏடா அடிக்கிற அடி இராணுவம் முப்போடு அடிப்பான், தடை விட்டு அடிப்பான். அதையும் பார்த்துக்கோ. அதுக்கு தான் இந்த கணக்கை மத்திய அரசு கவர்மெண்ட்டு கணக்கு இங்கே உள்ளே ஏற்றி தூக்குதார், டெல்லி வரைக்கும் தூக்குதார். புரியுதா? எதுக்கு நீதிமன்றம் கோர்ட்டு வழக்காடுது, எல்லா பேரும் உள்ளே மாட்டியிருக்கானா, ஒத்த பத்திரப்பதிவுனா டெல்லி வரைக்கும் பத்திரப்பதிவு உள்ளே மாட்டியிருக்கான். கலெக்டர் ஏற்றினாலும் டெல்லி வரைக்கும் கலெக்டரு. அடப்புத்துறை அவன் ஆணும் பெண்ணும் போட்டு நியமிச்சிருக்கான் மாதிரி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கொண்ட விளக்க மாதிரி செருப்பை கொண்டு அடிக்கணும். உனக்கு எலுமிச்சம்பழம் கனி டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் எரிஞ்சிட்டார். பாலாக்க வந்த பாய்ப்பை இந்த 76 வருஷம் படித்து பாலாக்கிட்டான். பாலாக்குதான் படிப்பாடா, கல்வி படிப்பா பாரு, இப்போ பிதிக்கி எடுத்து போடுவார். இதுக்கு என்ன சட்டப்படி உள்ள நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஏற்றிருக்காருன்னா எல்லாம் டெல்லி வரைக்கும் மத்திய அரசு கவர்மெண்ட்டை பிடிக்கார். வா அப்படின்னு. அப்போ இன்னும் வழக்காடி ஓடிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி முற்றுப்புள்ளி வச்சவொடனே இப்போ கேட்காரு. ஏன்ட்ட வந்து கேட்க சொல்லு, பிரம்மா என்னை கூப்பிட்டு சொல்கிறார், ஏன்ட்ட வந்து கேட்க சொல்கிறா, என்ன காரணம் உள்ளே போட்டிருக்கான், என்ன நீதிபதி வந்து கேட்கணுமா வேண்டாமா, நீதி யார் கொடுத்துருக்கா, நியாயத்தை யார் கொடுத்துருக்கா, தர்மம் சாப்பாட்டு உணவு பூமியில் கொடுத்துருக்காரு, அழிச்சு வச்சுருக்கான். அந்த கேள்வி கேட்கார். புரிஞ்சுக்காப்பா, கோர்ட்டு நீதிமன்றத்தில் புரிஞ்சுக்கோ, எனக்கு சட்டப்படியாக நான் உள்ளே ஏற்றிருக்கேன். சட்டப்படினா தப்பு செஞ்சு வச்சுருக்கான் அவன், சட்டப்படி பூரா சட்டத்தை போட்டு பாழாக்கி வச்சுருக்கான். இதில் ஓட்டை இருக்குது, இதில் ஓட்டை இருக்குன்னு. இப்போ கேள்வி, முதல் முற்றுப்புள்ளி வரையில் இராணுவம் முப்போட வானரப்பட வரையில் அது தன்னால் வரண்டா, தன்னால் கொண்டு வருவார். அது அவர் கையில் இருக்குது, உங்கள் கையில் யார் கையிலையும் கிடையாது, மானிட பிறவி கையில் கிடையாது. அவர் தான் கொண்டு வரணும், கொண்டு வருவார், இறங்கி அவரே தூக்கி உள்ளே கொண்டு வருவார், கடவுள் தான் கொண்டு வருவார். இதில் கவர்மெண்ட் லாயர் எது மனுதார முதல் தூக்கி கேட்ச் பண்ணிடுவாங்க. புரியுதா? அவன் கொட்டு மேலே அடித்து குழல் ஊதி அடிக்கான், தப்பு செஞ்சு வச்சுருக்கான் கடவுள்கிட்ட. அந்த தப்புக்கு அவன் உணர்தானா, உணர மாட்டான். ஏன்னா இங்கே ஆளுங்கட்சி ஆண்டு கொண்டே இருக்குது, பூமிக்கு ஆளுங்கட்சி அதை ஒட்ட வலித்து தடவி அள்ளிடுவார். ஒழுங்காப்போ மாற்றி மார்க்கத்தில் நினச்சி, அரசியல்வாதி நினச்சி, கைலாசத்துலேருந்து எல்லாம் ஈஸ்வரமான மாற்றியவனு நினச்சா உன் வீட்டில் இறங்கி அப்படியே கரு அறுத்து விட்டு போயிடுவார், கரு வேரோடு அறுத்துருவார். அமைதியாக போய்க்கோ, அமைதியாக போ.
எல்லாம் மூளையை திரிக்கான் உட்காந்து கூட்டம் கூட்டமாக உட்காந்து அரசியல்வாதி திரிக்காத. இப்போ இராணுவ முப்படை வீரர் கணக்கு அள்ளுற கணக்கு போடுறாரு. அவன் தான் அள்ளுவான். கடவுள் தான் இராணுவத்தை மிலிட்ரி இராணுவ முப்படை வீரர்களை நியமித்தார். அவர் தான் நியமித்து இவன் பாடுற வெளியே தள்ளிட்டான் அரசியல்வாதி. இவன் உள்ளே வந்துட்டேன்னா நாங்கள் தப்பு செய்கிறதெல்லாம் ஒளிவு போவோம் அப்படின்னு. அப்போ உள்ளே தப்பு செய்தான், உள்ளே அநியாயம் பண்ணுதான், அநியாயப்பட்டு எல்லாமே செய்தான். அப்போ அவனை வெளியே தள்ளிட்டாங்க. நீதி நியாயத்துப்படி போகிறவனை அவனை வெளியே தள்ளிட்டாங்க. அவன் போய் பாடுற வெளியே தள்ளி கிடக்கான். சட்டை பண்ணாதீங்கடா, கணக்கு போட்டார் ஐயா, கணக்கு போட்டார், கணக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ கூடிய சீக்கிரம் இராணுவத்துக்கு கையில் கொடுக்காரு. ஐயா தான் கொடுப்பாரு. இப்போ கணக்கு இது லேசான கணக்கு. பிடிச்சி அடிக்கையில் ஓடுவான், வீட்டுக்குள்ளே அப்படியே ஓடுவான். புரியுதா? காலட்டம் கணக்கு போட்டால் எல்லாம் சுற்றி ரேடியா போட்டு கொட்டு மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கா. முதல் அவர் ஒரு ஆணைக்கு சிரட்டையில் சுண்ணாம்பு தடவி கொடுத்தா அந்த சுண்ணாம்பு ஒதுக்கிட்டே இருக்கும். அது அது 5 அறிவு ஜீவன். கடைசி எங்கேயாவது சிக்குவான்ல அது கொடுத்துட்டான். சுண்ணாம்பை தடவி கொடுத்துருக்கான். அது ஒரு பழமொழி கிடையாது, கதை நடந்த கதை. பழமொழியாக இப்போ வச்சு தமிழ்நாடு முழுவதும் வாயில் பேசிக்கிட்டு இருக்கான். குழல் ஊது கொட்டு மேலே அடிக்கான். அதை மாதிரி இவர் ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருப்பார். கடவுளில் ஒதுக்கி வச்ச உடனே பட்டுன்னு முத எதை கை வைக்கணும்னு கை வச்சு தூக்குவார். அவன் தண்டனை அனுபவிக்கணும். அதுக்குத்தான் சுண்ணாம்பை தடவி கொடுத்தா ஆனை ஒதுக்குன மாதிரி ஒதுக்கி கடைசி அவனை கொன்னா பிறகு தான் அதை போட்டுச்சு. அப்போ நீ 1008 தப்பு செஞ்சு வச்சுருக்க, அவர் ஒதுக்கி வச்சுருக்கார் ஓரத்தில். புரியா? அடி கொடுத்து படுக்க போடையில் கீழே விடுவார், கீழே கக்குவார், அப்படின்னு கக்குவார். அப்போ தான் மானிட பிறகு வாசிப்பான். போட்டாச்சுரா கணக்கு. முக்கால் சத்தியம் எலுமிச்சம்பழம் கனி இடத்துக்கு சம்மந்தப்பட்டவனை பூரா வீசிட்டார். ஆதார கார்டு ரேஷன் கார்டை உள்ளே பூந்து அடிப்பான், அப்படியே அடிப்பான். அப்போ தாண்டா அறிவு வரும் உங்களுக்கு. சிட்டி கிராமத்தில் ஊரா உட்காந்து கடவுள் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு பேர் பயம் இல்லாமல் அலையுதான். கடவுள்ரா உலகத்தை ஆள்றதை அவர் தான் ஆண்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் பூமியில் இறங்கிட்டார் குடும்பத்தோட வாரிசோட. ஆனால் இது எப்படி நடத்தணும்னு அவர் பார்ப்பார், கடவுள் தான் பார்ப்பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோட.